Hello viewers, welcome to our channel. இந்த வீடியோல ஆர்டிகல் 11ல வர சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ்ல லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பத்தி பார்க்க போறோம். லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்னா ஒருத்தர் எந்த சூழ்நிலையில அவரோட சிட்டிசன்ஷிப் ரைட்ஸை இழப்பாரு அப்படிங்கறதான். இது சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 படி வரும். இது யாரு மேனேஜ் பண்ணிட்டு வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இந்த சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் எங்க இருந்து பாரோ பண்ணாங்க அப்படின்னா கனடால இருந்து. பை ரெனோன்சியேஷன் அப்படின்னா ஒருத்தர் இந்தியன் சிட்டிசனாக பிறந்து வேற ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பை அப்டைன் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அந்த சூழ்நிலையில் அவரோட இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை அவர் இழப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ராஜஸ்தானில் பிறகுறாரு அப்படின்னா அவரோட வேலை வந்து யூஎஸ்ஏல அவரோட வேலை வந்து பர்மனண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சூழ்நிலையில் அவர் யூஎஸ்ஏ சிட்டிசன்ஷிப்பை அப்ளை பண்ணிட்டாரு. அப்போது அப்ளை பண்ணி அவருக்கு யூஎஸ்ஏ சிட்டிசன்ஷிப் கிடச்சிருச்சு அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை அவர் இழந்துருவார். அவரோட சில்ட்ரனும் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் ரீஅப்ளை பண்ணிட்டா அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் கிடச்சிரும். பை டெர்மினேஷன் அப்படின்னா ஒருத்தர் வாலண்டரியாக வேற ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் ரைட்ஸை வாங்கிட்டார் அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேண்டாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்களோட இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை அவங்க இழந்துருவாங்க. பை டிப்ரிவேஷன் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி இவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடையாது அப்படின்னா அந்த சூழ்நிலையில் அவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை இழந்துருவாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் படி இவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் தராதிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பர்சனுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் பர்மனண்ட்டாக எடுக்கப்படும் அப்படின்னாலும் அந்த சூழ்நிலையில் அவங்களோட இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை அவங்க இழந்துருவாங்க. இது எந்த சூழ்நிலையில் நடக்கும் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு அந்த பர்சன் டிஸ்லாயலாக இருந்தாலோ இல்லை இந்தியாவுக்கு வராமல் 7 இயர்ஸ் கண்டினியூஸாக வேறு கண்ட்ரியில் தங்கிட்டு இருந்தாலோ அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் கிடைக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.